அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பருவத் தேர்வு, அதாவது இடைப்பருவத் தேர்வு, 3ஆம் இடைப்பருவத் தேர்வுக்கான இம்பார்ட்டன்டான கொஸ்டினை தான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். அதுல எந்த போர்ஷன் சார் ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னா இயல் 6 மற்றும் இயல் 7. நிறைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இயல் 6 இயல் 7 அதுக்கான போர்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில ஸ்கூல்ல இயல் 5 6 கொடுத்துருக்காங்க. இந்த இயல் 5 6 பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ல நீங்க எழுதிருப்பீங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ மெயினா நம்ம பாக்குறது இயல் 6 மற்றும் இயல் 7. அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, இம்பார்ட்டண்டா இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். இயல் 5க்கு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்க செகண்ட் மிட் டர்ம் படிச்சிருப்பீங்கல்ல, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இயல் 5 இயல் 6 இருக்கக்கூடிய பசங்க அந்த கொஸ்டின்ஸ் படிக்கணும். அதாவது தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாம் இருக்கக்கூடிய இயல் 6 மற்றும் இயல் 7 உங்க ஸ்கூல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா ஸ்கூலுக்கு ஸ்கூல் இது பார்த்தா வேறுபட்டு இருக்கும். நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இயல் 6 7 கொடுக்குறேன். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இப்பவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஒரு முக்கியமான அப்டேட். என்ன சார் அப்டேட் அப்படின்னா, அதாவது நீங்க இப்போ 9th படிச்சுட்டு இருக்கீங்க. 9th இருந்து இப்போ நான் 10th போக போறேன் சார். எனக்கு 9th அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனாவே இல்லை சார். நான் ஒழுங்கா படிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. எப்படியாச்சும் 10th நல்ல மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய தீமினல் பேட்ச் இருக்கு. இந்த தீமினல் பேட்ச் 9th இருந்து 10th போகக்கூடிய பசங்களுக்காக உருவாக்கப்பட்ட பேட்ச். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா 1999 ரூபாய்க்கு இந்த பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதுலயும் இந்த ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9th இப்போ நீங்க இருக்கீங்கல்ல, சோ இந்த ஆனுவல் எக்ஸாம், இந்த ஃபைனல் எக்ஸாமுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்றது, வீடியோஸ் உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கிறது. நம்ம சில டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. 10th 1 இயர் ஹோல் இயர் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம 9ஆம் வகுப்பு 3ஆம் இடைப்பருவ தேர்வுக்கான முக்கியமான குறிவினாக்கள் இயல் 6 மற்றும் இயல் 7 இருக்கக்கூடியது அப்படின்றத நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இயல் 6 பாருங்க, இந்திய தேசிய ராணுவத்துல குறிப்பிட்டதுக்கு தமிழக வீரர்கள் யாரு? ஸோ ஒரு எல்லாரும் பேர் எழுதணுமா அப்படின்னா கொஞ்சம் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இந்திய தேசிய ராணுவத்தில் குறிப்பிடத்தகுந்த தமிழக வீரர்கள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஓம்புவார் பகுபத உறுப்பு இலக்கணம். பகுபத உறுப்பு இலக்கணம் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். சார் இந்த பிடிஎஃப் கொடுங்க சார், நான் பார்த்து கொஞ்சம் படிச்சுக்கிறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓம்புவார் பகுபத உறுப்பு இலக்கணம் தருக. இந்திய தேசிய ராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் அவர்கள் தமிழர்கள் பற்றி கூறியது யாது? தமிழர்கள் பத்தி அவங்க சொன்னது என்ன? மகனே கொடு, இதுல வன்னி மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி. பகுத்தறிவு அப்படின்னா என்ன? மூவகை சீரமைந்த பெயர்கள் 2 எழுதுக. யசோதர காவியத்தினுடைய பாட்டுடை தலைவன் யார்? இந்த 7 கேள்வி அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கேள்விடா. சரியா? அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, அசை எத்தனை வகைப்படும்? இது போக பார்த்தீங்கன்னா அந்த விடை கேட்ட வினா, அந்த பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ்ல இருந்து வார்த்தை அதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் கேட்பாங்க, ஈஸியா தான் இருக்க போகுது. 50 மார்க்குக்கு, சில ஸ்கூல்ல 45 மார்க்குக்கு, சில ஸ்கூல்ல 40 மார்க் நடக்குது. இந்த தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க நினைக்கிற அளவுக்கு கஷ்டமே எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வேணா கொஞ்சம் பார்த்து பயப்படலாம். இந்த தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாம் பத்திலாம் பயப்பட தேவையில்லை, ஈஸியா அதுல மார்க் எடுக்கலாம். சரிங்களா? சோ பாருங்க என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. இந்திய தேசிய ராணுவத்தில் குறிப்பிட்டது தமிழக வீரர்கள் யாவர்? ஓம்புவார் பகுபத உறுப்பு இலக்கணம். இந்திய தேசிய ராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் அவருடைய தமிழர்கள் பற்றி கூறினது என்ன? மகனே கொடு இத்தொடர்ல வலின மிகுமா அப்படின்றது மிகாதா அப்படின்றத கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு, மூவகை சீர்ல அமைந்த பெயர்கள் 2 குறிப்பிடுக. யசோதர காவியத்தினுடைய பாட்டுடை தலைவன் யார்? அடுத்து அசை எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தது பார்த்தீங்கன்னா குருவினாக்கள்ல பார்த்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்து எதுல பார்க்க போறோம் அப்படின்னா சிறுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். குருவினாக்கள் பார்த்து முடிச்சாச்சு, அவ்வளவுதானா சார் அப்படின்னா அவ்வளவுதான். ஸோ இயல் 5 இருக்கக்கூடிய பசங்க மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிருக்கேன். இப்போ தேர்ட் மிட் டர்ம் அப்படின்றதுனால இயல் 6 7 நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ சிறுவினாக்கள்ல ஏமாங்காத நாட்டினுடைய புகழ் உலகினுடைய பல திசைகளிலும் எப்படி பரவி உள்ளது என்பதை திருத்தக்கத்தேவர் எங்கனம் கூறியுள்ளார். திருத்தக்கத்தேவர் என்ன மாதிரி சொல்லியிருக்காரு? ஏமாங்காத நாட்டுல எவையெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருப்பதாக திருத்தக்கத்தேவர் பாடியுள்ளார். ஏமாங்காத நாட்டுல எதெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்கிறதாக இந்த மாதிரி திருத்தக்கத்தேவர் பாடியிருக்காரு. சிக்கனம் குறித்து பெரியாருடைய கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்புபடுத்துக. சிக்கனத்தை குறித்து பெரியாருடைய கருத்துக்கள், யாருடைய கருத்துக்கள்? பெரியாருடைய கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்புபடுத்துக. அடுத்து கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறி. நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. சோ நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறியாக யசோதர காவியம் குறிப்பிட யாவை? யசோதர காவியம் எதெல்லாம் குறிப்பிடுது அப்படின்னு கேட்கிறாங்க. சுழன்றும் ஏற்பின்னது உலகம்,
அதனால் உழந்தும் உழவே தலை. அழகிட்டு வாய்ப்பாடு படிச்சுக்கோங்க, உங்களுக்கு 3 மார்க்ல கேட்கறாங்க. ஸோ அழகிட்டு வாய்ப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நெடுவினாக்கள் வந்தீங்கன்னா ஸோ ஒரு 3 நெடுவினா அப்படின்றது இம்பார்ட்டண்டா கொடுக்குறேன். ஒரு கதை கொடுக்குறேன், கதை இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதை படிச்சுக்கோங்க. இல்ல சார் இதையே நான் படிச்சு முடிக்கல அப்படின்னா இதை விட்டுக்கலாம். மற்றபடி நான் ட்ரை பண்றேன் சார் அப்படின்னா இதையும் படிச்சுட்டு போறது பெட்டர். சும்மா ஒரு கோத்ரூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா அங்க போய் கதையாச்சு எழுதிட்டு வச்சுட்டு வரலாம். ஸோ இந்திய தேசிய ராணுவத்துடைய தூண்களாக திகழ்ந்த தமிழர்கள் என்பதை கட்டுரை வழி நிறுவுக. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா. சரியா? என்ன கேள்வி? அதாவது இந்திய தேசிய ராணுவத்தினுடைய தூண்களாக திகழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை கட்டுரை வழி நிறுவுக. அடுத்து ஏமாங்காத நாட்டு வளம் குறித்த வர்ணனைகளை உங்கள் ஊரின் வளங்களோடு ஒப்பிட்டு எழுதுக. ஏமாங்காத நாட்டு வளம் குறித்த வர்ணனைகளை உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய வளங்களோடு ஒப்பிட்டு எழுதுக. அடுத்து 3வது கேள்வி, மொழியினுடைய விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கும் தம் மகனுக்கு முத்துக்குமார் எழுதியுள்ள கடித செய்திகளை தொகுத்து எழுதுக. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முத்துக்குமார் கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த கேள்வி எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது 3 கன்ஃபார்ம் படிச்சீங்க அப்படின்னா இதை படிச்சுக்கோங்க. இந்திய விண்வெளி துறையில பத்திய செய்திகளை விவரிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இயல் 6 இயல் 7 இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் சீபக் சிந்தாமணியில பாத்தீங்கன்னா சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் அந்த பாடல் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா யசோதர காவியத்துல ஆக்குவது ஏதினில் அறத்தை ஆக்குக அந்த பாடல் இருக்குது, கேட்பாங்க. அடுத்து அப்படி இல்லைன்னா நம்முடைய வைரமுத்து எழுதிய அறிவின் என்னும் வாகனம் மீதில் அப்படின்ற இந்த மனப்பாட பாடல் கேட்கலாம். ஸோ இந்த மனப்பாட பாடலாம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. காட்சியை கண்டு கவிஞர்களுக்கு பொறுத்தளவு இந்த பிக்சர் கொடுத்து நம்முடைய தமிழ்நாடு சம்பந்தமா இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்பாங்க இந்த காட்சியை கண்டு கவிஞர்களுக்கு அப்படின்றத படிச்சுக்கோங்க. அடுத்து வந்தீங்கன்னா இயல் 7 இந்த ஒரு உலக உருண்டையே ஒரு பேனா தாங்கி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்றது கேட்பாங்க. இந்த காட்சியை கண்டு கவிஞர்களுக்கு அப்படின்றத படிச்சுக்கோங்க. அணியை பொறுத்தளவு 2 அணி படிக்கணும். ஒன்னு சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, இன்னொன்று ஏகதேச உருவகணி. பேலன்ஸ் சரியா ஜஸ்ட் ஒரு பார்த்துட்டு போங்க. மோஸ்ட்லி இதுல இருந்தா கேள்வி கேட்கறாங்க. மற்றபடி இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்து தமிழ் வார்த்தை கேட்கறது இதுல இருந்து கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நம்முடைய 3rd மிட்டம் எக்ஸாம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நான் மறுபடியும் சொல்றேன், இயல் 5 இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நம்முடைய 2nd மிட்டமுக்கு இம்பார்ட்டன்டா படிச்சிருப்பீங்க, அதை படிச்சுக்கோங்க. இயல் 5ல அந்த 5 அப்படின்றது கவர் ஆயிருக்கும். மற்றபடி 3rd மிட்டம் 6, 7 அப்படின்றது கவர் ஆகக்கூடிய பசங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. மற்றபடி 6வது லெசன் கவர் ஆகுது அப்படின்னா இதை படிச்சுட்டு 5வது இருக்கிறதையும் கொஞ்சம் பேலன்ஸ் என்ன பண்ணீங்க அப்படின்னா படிச்சுட்டு போயிருங்க. சரியா? ஆனா நிறைய ஸ்கூல்ல இயல் 6 மற்றும் 7 அப்படின்றதான் கடைசியா போர்ஷன்ஸா இருக்குது. நான் கேட்ட வரையும், நான் பசங்கள்ட்ட கேட்ட வரையும். ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பை.